நேற்று ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சதால இன்னைக்கு ஜோனா ரொம்ப ஹாப்பியாக காலையிலே எழுந்துச்சி சீக்கிரமாக கிளம்பிட்டா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன், சாப்பிட்டா. அண்ட் நேற்று பண்ண ப்ராஜெக்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நாங்கள் செக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஏதாவது விழுந்துட்டு இருந்துச்சுன்னா திருப்பி நம்ம ஒட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்தியன் ஃப்ளாக் ஒட்டாமல் இருந்தது. ஸோ நாங்கள் அதை இந்தியன் ஃப்ளாக் மட்டும் ஒட்டி அதை ஸ்ட்ராங்காக அதை வந்து கரெக்டாக செட் பண்ணி விட்டோம். அண்ட் போகும்போது தான் சொல்கிறேன், எனக்கு வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு பூச்செடி எடுத்துகிட்டு போகணும் ஒரு சின்ன தொட்டியில் அப்படின்னு. நான் எங்கெங்க போகிறது அந்த நேரத்துக்கு. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் கட் பண்ணி அதுக்கு வாட்டர் கலரெல்லாம் அடித்து அது வேற காயவே இல்லைங்க. அப்புறம் ஹேர் ட்ரையர்லாம் வச்சு காய வச்சு மண் பார்த்தா எல்லா இடத்துலையும் ட்ரையாக இருக்குது வெளியே. அண்ட் எங்கே போய் அந்த நேரத்துக்கு எடுக்கிறதுன்னு பார்க்கும்போது தான் மாடியில் வந்து நமக்கு செடிங்க இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு மல்லிச்செடியிலேருந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து போட்டு ஒரு சின்ன பூச்செடி இருந்தது வீட்டில். ஸோ அதை வச்சு செட் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக அதை மேட்ச் பண்ணிட்டேன். எடுத்துகிட்டு போகலன்னா அவள் மூட் ஆஃபாக இருப்பாள். எப்படியோ ஒரு வழியாக செட் பண்ணி கொடுத்தாச்சு. இது மட்டும் கிடையாது, அதுக்கு 2 பக்கம் ஹோல்ஸ் போட்டு ஒரு த்ரெட்டெல்லாம் வந்து கட்டி கொடுக்கணுமா. ஏன்னா ஸ்கூலில் வந்து அவங்க அதை வளர்க்க போகிறாங்களாம் மாட்டி. ஸோ அதனால் ஒரு ஹோல்ஸ்லாம் போட்டு கொடுத்து அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு த்ரெட் எடுத்து ஃபுல்லாக அதை கட்டி கொடுத்தாரு. எப்படியோ அது நல்லா வந்துச்சு. சீக்கிரமாக பண்ணாலும் அது பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டோம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. அண்டு நான் வரைஞ்ச ட்ராயிங்கு பார்க்கும்போது எனக்கே சிரிப்பாக வந்துச்சுங்க. எப்படியோ நான் வரைஞ்சிட்டேன். அதுவும் அந்த ஆந்தை பார்க்கும்போது தான் ஒரே காமெடியாக இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே இன்றைக்கி கிளம்புனதால ஜோனா பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போய் விட்டுடலாம் சேஃபாக அப்படின்னு. இப்போ இதை கொண்டு போகிறது தான் ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. எங்கே ஏதாவது விழுந்துருமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா போகிற வழியில் ஏதாச்சும் இதாகிடுச்சின்னா அப்புறம் நம்ம எங்கே அந்த இடத்துல ஒட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஸ்லோவாக வண்டி ஓட்டிட்டு ஸ்கூல் வரைக்கும் ஸ்லோவாகவே போயிட்டோம். ஸ்லோவாக போனோம். ஜோனா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கா. அவளது பெஸ்ட்டாக இருக்கும், மிஸ்ஸு ஒரு நல்ல மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு. அண்ட் ஸ்கூல்கிட்ட போனவுடனே பாப்பா எப்படி கொண்டு போவான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம உள்ளே போகக்கூடாது. எப்படியோ ஒரு வழியாக எடுத்துகிட்டு போயிட்டா. ஸோ நானும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன்.